அடுத்த மாதம் ஆகஸ்ட் வருது. 100% வந்து நீங்கள் கொடியை வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கும். இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. கொடி புடுங்கிகள் நீ ஒரு தப்பா எடுக்கக்கூடாது. கொடியை புடுங்குறேன், கொடி புடுங்கி தானே பல பேர் வந்துட்டாங்க. அந்த அதிகாரி தான் சொல்றேன், சாதி வெறி பிடித்த அதிகாரிகள். மற்ற கொடிலாம் 30 அடியில் தான் பிரதர் இருக்குது. எங்க கொடி மட்டும் 60 அடியில் பறக்குதுல்ல. எங்க ஊர் அதுதான். எங்க சேரி பையில பூரா நம்ம கீழே வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம். இவன் உயர்ந்து நிற்கிறான்ல, இதுதான் பிரச்சனை. நான் அதுக்கு குறிப்பா வந்து எல்லாரையும் நான் சொல்லல, எல்லா IAS அதிகாரி IPS அதிகாரி பிடிக்கான்னு சொல்லல. அது இருக்க சாதி வெறி பிடித்தவர்கள் ரீதியாக ஒரு சில நகர்வுகளை வந்து அதிகாரிகள் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி சாதி ரீதியாக நீங்கள் கொண்டு போகலாம்? போலீஸ் யாரு பக்கம் நிக்கணும்? ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நிக்கணும். நீதிமன்ற ஆர்டர் இருக்கு பிரதர். திராவிட மாடல் ஆட்சி தானே. எப்படி திராவிட மாடல் உங்களுக்கு நேரம் அங்க வரட்டும், உங்களுக்கு தூக்கம் வராது இல்ல. அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சில அமைச்சர்கள் நேரம் அப்படி பேசுங்க, அவங்களுக்கு இந்த புத்தி இருக்கலாம். ஒரு சில அமைச்சர்கள், ஒரு சில அதிகாரிகள் இருக்கலாம். அப்ப இல்லையா புதுசு நம்ம அமெரிக்கால தான் வந்துறீங்களா? கேள்வி சாதி புத்தி இருக்குன்றீங்க. இது யாருக்கும் தெரியாதா? இது யாருக்கும் தெரியாத பிரதர். அப்பனா சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. தளபதி ஸ்டாலின் சரியா இருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதற்குள்ள இருக்கிற ஒரு சில அமைச்சர் பெருமக்கள் நேரடியா சொல்றேன்ல, நான் மறைச்சு நான் பயந்துகிட்ட பேசுறேன், அவர்கள் கட்டுப்படுறது இல்ல. என்ன அப்படி எடுத்துக்கலாமா? போராட்ட அரசியலையே வாழ்க்கையாக கொண்டதுதான் விடுதலை சிறுத்தைகள். ஆனா இப்ப நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஒப்பிட்டு பேசும்பொழுது அப்படி உங்களுடைய போராட்டம் எல்லாமே வெறும் அரசியல் உள்நோக்கத்தோட தானே கம்பேர் பண்ணணும். கேள்வி வாய் இருக்குன்றது ஏதாவது கேள்வி ஏட்டி பூட்டியா கேட்கக்கூடாது. யோசிக்கிறேன், கேட்ட கேள்வி ஏட்டி பூட்டி டைம் கொடுக்குறேன். போராட்டம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் போராட்டம். ஆனா நடத்தினார்ல விஜய், நடிகர் விஜய், அது போராட்டமா? நீ சொல்லுங்க. வந்தே போற தொண்டனா? இப்படி பைத்தியக்கார பயில எதை பண்றாங்க அதை வந்து என்ன கேள்வியை கேட்டுக்கிறீங்க? வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நிமிஷத்துல முடிஞ்சுதான் முதல் ரெக்கார்டுங்க. முதல் ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு. அப்புறம் அதுக்கு பேர் என்ன? அது நாடகம் தானே. அது என்ன நீ சொல்லுங்க பிரதர். இல்ல விஜய்க்கு தெரியுமான்னு கேக்குறேன். விஜய் யாருன்னு தெரியுமா? இந்த விஜய் பக்கத்துல ஒருத்தி உயரமா இருப்பாப்ல, ஷிட்டு கம்பெனி நடத்துறவர் தெரியுமா? யாரு? உங்க கட்சியில இருக்க. ஆமாங்க, அதுதான் விரட்டி விட்டான். உங்க கட்சியில விரட்டி விட்டான் தெரியல. எங்கிட்ட வரும்போது எப்படி வந்தாரு? எங்களுக்கு வந்து அம்மா அப்பாலாம் இல்ல, நான் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலில இருந்தேன், இப்படி வந்தேன்னு நாங்க மயங்கிட்டோம். ஐயோ நல்ல பையனா இருப்பான் ஒரு பேக்ரவுண்ட், அவரோட பேக்ரவுண்ட் தெரியாது உங்களுக்கு? எங்கிட்ட சொன்னதாதாங்க நான் ஒரு வீட்டுல மருமே லவ் பண்ணி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பாவமா இருக்கு விஜய் பார்க்கும்போது. மாவ சொல்லுவாருங்க, அரசியல் போய் டீக்கல்ல போய் டீ சாப்பிட்ற மாதிரி இல்ல, ஏதோ லவ்வர்கிட்ட போய் லவ் பண்ற மாதிரி இல்ல, திருச்சாட்ட போய் வந்து உட்காந்து போட்டா பிடிக்கிற மாதிரி. ஹலோ அவர் சொல்ல, நான் சொல்றேங்க, மாவ சொன்ன மாவ அதுவும் சொல்லி. நீங்க கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது இன்னும் போராட்டம் மட்டும் தான் சொல்யூஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். போராடி தாங்க எதையுமே வெற்றி பெற முடியும், போராட்டம் இல்லாமல் எதையும் வெற்றி பெற முடியாது. சரிங்களா? அரசு அழுத்தம் கொடுக்கறது இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சமீபத்தில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் உங்களுடைய தலைவர் பல்வேறு விஷயங்களுக்கு தொடர்ந்து பேட்டி அளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கு முன்பாக நம்ம பல்வேறு நேர்காணல் எடுத்திருக்கிறோம். எது தொடர்பாகனா உங்களுடைய கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் தொடர்பாக. இதில் வந்து ஒட்டுமொத்தமாக கட்சிகளுடைய கொடியை நீக்கணும், கொடிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது மனு வந்து நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த மனுவுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து ஒரு எதிர்மனு தாக்கல் பண்ணியிருந்தீங்க. அதற்கு கம்பங்களை வந்து அகற்றணும்னு சொல்லி அடிஷனல் செக்ரட்டரி, பேரிடர் மேலாண்மை துறையோடைய அடிஷனல் செக்ரட்டரி வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்ததுக்கு இடைக்கால தடை வந்து ஹைகோர்ட்டு கொடுத்துருக்குது. முதற்கட்டமாக இது இடைக்கால தடை விதித்து ஒரு தற்காலிகமான உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த வழக்குடைய நகர்வு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜனநாயக நாட்டில் வந்து இது ஒரு பெரிய கேலிக்கூத்தான ஒரு நிகழ்வு சில மாதங்களுக்கு முன்னால் நிகழ்ந்தது. எப்படின்னா புகழேந்தி என்ற ஒரு நீதிபதி, நம்ம நீதிபதி குற்றம் சுமத்தக்கூடாது, இதனால் ஒரு யதார்த்த உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கட்சி கொடிகளும், நீ நினைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கொடியோ இல்லை கம்யூனிஸ்ட் கொடி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கொடிகளையுமே
எடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி அவர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருந்தார். அதுக்கு அடுத்த பிறகு எங்கள் தலைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களும் வழக்கு தொடுத்தாங்க. எங்கள் சைடில் வந்து எங்கள் வழக்கறிஞர்கள், அங்கே வந்து குறிப்பாக வந்து திருமூர்த்தி என்ற ஒரு வழக்கறிஞர், எங்கள் இதில் பார்வேந்தன், இவங்கெல்லாம் வந்து வழக்கை வந்து அங்கே தொடுத்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இன்று நம்ம பேசிக்கொண்டிருக்கிற சில மணித்துளிகளுக்கு முன்னால் அங்கே இருக்கிற நீதிபதி வந்து இடைக்கால தடை விதித்திருக்கிறார், எந்த கொடியும் எடுக்கக்கூடாதுன்னு. இதைத்தானே சங்கத்தமிழ் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன். இப்போ இந்தியான்றது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? இந்த உலகத்துக்கு தெரியாதா? உலகத்தில் இந்தியான்னு ஒரு நாடு தெரியும்ல. ஏன் நம்ம இந்தியாவில் ஒரு கொடியை வைத்திருக்கிறோம்? ஏன் தேசிய கொடின்னு வைக்கிறோம்ங்க? அது ஒரு இந்தியாவோட இறையாண்மை. நமக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு ஒரு கோட்பாடு, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ், உலகத்திலே ஜனநாயகத்திற்கு நாங்கள் தான் முதன்மையான நாடு அப்படின்றத பிரகடனப்படுத்துகிறது அந்த கொடி. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள்னு. அப்போ இந்த கொடியவே எடுங்க அப்படின்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு அளிக்கும் பொழுது, அங்கே நல்ல நீதிபதி அவர் என்ன சொல்கிறாரு, இது அதாவது இயற்கைக்கு புறம்பான நீதி வழங்கப்பட்டிருக்கிறது, நேச்சர் ஆஃப் லா, அதுக்கே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இடைக்கால தடை விதித்திருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐத்தமில்ல எழுதி வச்சுக்குங்க. அடுத்த மாதம் ஆகஸ்ட் வருது, 100% வந்து நீங்கள் கொடியை வந்து ஏற்றிக்கிடலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கும். இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. எனக்கு என்ன கோபம்னா, நாங்கள் வந்து மேலாவளவில் ஏற்றிருந்தோம் ஒரு கொடி, எங்கள் இடத்துல ஏற்றிருந்தேன். அந்த கொடியை 4 நாளைக்கு முன்னாடி வந்து அதை பிடுங்கணுன்றதுக்காகவே கொடி பிடுங்கிகள், நீ ஒரு தப்பா எடுக்கக்கூடாது, கொடியை பிடுங்குறேன், கொடி பிடிக்கி தானே பல பேர் வந்துட்டாங்க. அந்த அதிகாரி தான் சொல்கிறேன், சாதி வரி பிடித்த அதிகாரிகள் நேராக வந்து இந்த கொடியை எடுக்கணுங்க அப்படின்னாங்க. நான் நேரடியாக பேசினேன், ஐயா ஏங்க அதெல்லாம் கொடி எடுக்கிறீங்க, நீதிமன்றம் அப்படிலாம் வராதியா, பொறுமையாக இருங்கய்யா அப்படின்னா, இல்லை எங்களுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கிருச்சு அப்படின்னு. நான் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன், நீதிமன்றம் வழங்குச்சுல? அதே ஊரில் அவன் செத்து போன பிறகு யார், இப்போ நீங்களாம் சேரியில் பிறக்கலை, நான் சேரியில் பிறக்கலை, ஆனால் சேரியில் போய் ஒரு நாள் பிறந்து பார்த்தா அந்த அறிவு தெரியும் எப்படி வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு. அவன் செத்து போன அப்புறம் அவன் தூக்கி கொண்டு போகிறதுக்கு வந்து சுடுகாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு பாதை இல்லை பிரதர். அதுக்கு நீதிமன்றம் அப்போ வழங்குச்சு, மானங்கட்டவங்களே, இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிருச்சுரா, தூக்கிட்டு போகிறதுக்கான பாதைகளை உருவாக்குங்கடா அப்படின்னு சொன்னதுமே அதை செய்கிறதுக்கு துப்பு இல்லை அந்த வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு. ஏங்க அதை மட்டும் செய்யலை, இதை மட்டும் இவ்வளோ வேகமாக வந்து செய்கிறீங்களே என்ன பண்ணுமே? பதிலே இல்லை பிரதர். ஆனாலும் பை ஃபோர்ஸில் கொடியை எடுத்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் வந்து பெரிய பிரச்சனை, நாங்கள் எடுக்கிறத விடக்கூடாதுன்றக்கா முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டார், நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், எந்த சிக்கலும் வரக்கூடாது, அவங்க எடுத்து ஓரமாக அவுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அவுத்து இங்கே ஓரமாக வைங்க, நமக்கு நிச்சயம் சட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்று நம்ம கொடி ஏற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி சட்டம் வந்துருச்சு. இதைத்தானே சொல்கிறேன் நான் 4 நாளைக்கு முன்னாடி, 5 நாளைக்கு முன்னாடி. அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு செயலாக இருக்குன்னு பாருங்க. இது என்னன்னா பிரதர், நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு, மற்ற கொடியெலாம் 30 அடியில் தான் பிரதர் இருக்குது, எங்கள் கொடி மட்டும் 60 அடியில் பறக்குதுல்ல. எங்கள் ஊர் அதுதான், எங்கள் சேரி பையில் பூரா நம்ம கீழே வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருந்தோம், உட்காரா அப்படின்னு காலுக்கு கீழே, இவன் உயர்ந்து நிற்கிறான்ல, இதுதான் பிரச்சனை. நான் அதுக்கு குறிப்பாக வந்து எல்லாரையும் நான் சொல்லலை, எல்லா ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி பிடிக்கான்னு சொல்லல, அது இருக்க சாதி வெறி பிடித்தவர்கள் ரீதியாக ஒரு சில நகர்வுகளை வந்து அதிகாரிகள் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி சாதி ரீதியாக நீங்கள் கொண்டு போகலாம்? எங்கெல்லாம் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் எடுக்கலையே, தமிழ்நாட்டில் இப்போ எல்லா இடத்துலையும் எடுக்கலை. சில இடங்களில் வந்து அவங்களே முன்னுணர்ந்து இது அங்கே பிரச்சனையாகும், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு விட்டு வச்சுருக்கிறாங்க. எங்கெல்லாம் சாதி வரி பிடிச்சி எங்கே தெரியுது, எந்த எல்லா ஊருமே வெட்டினா 6 பேரை வெட்டினது மேலாவளவு தானே, வெட்டினது சென்னாகரம்பட்டி தானே. அவன் என்ன கேட்டேன், நான் ஊராட்சி மன்ற தலைவராக நான் உட்கார போகிறேன், ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்த அந்த இட ஒதுக்கீடு இல்லை. அவன் சொல்கிறேன், ஒரு பறையன் வந்து நாட்டில் ஜனாதிபதி ஆகலாம், ஆனால் இங்கே நான் உட்காந்து சேரில் உட்காரக்கூடாதுன்னு வெட்டினாங்க. அப்போ அங்கே சாதி பிரச்சனை இருக்குல்ல, அப்போ அரசாங்கம் யார் பக்கம் நிற்கணும், போலீஸ் யார் பக்கம் நிற்கணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நிற்கணும். நான் அதுக்கு முன்னாடி கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்ல. அங்கே சுடுகாட்டு பாதைக்கு ஏன் உருவாக்கலை? நீதிமன்ற ஆர்டர் இருக்குது பிரதர். திராவிட மாடல் ஆட்சி தானே, எப்படி திராவிட மாடல் உங்களுக்கு நேரம் அங்கே வரட்டுனா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல, அது தூக்கம் வராதுல்ல பிரதர். இங்க ஒரு தளபதி ஸ்டாலின், நான் கேக்குறேன் வாங்க, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தெளிவா இருக்காருங்க, அவருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவர் ஜனநாயகத்தை வென்றெடுக்கின்ற குறியா இருக்கிறாருங்க. அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சில அமைச்சர்கள் நேரம் அப்படி பேசுங்க, அவங்களுக்கு இந்த புத்தி இருக்கலாம், ஒரு சில அமைச்சர்கள் ஒரு சில அதிகாரிகள் இருக்கலாம். அப்ப இல்லையா புதுசு நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்களா கேள்வி, சாதி புத்தி இருக்குன்றீங்க, இது யாருக்கும் தெரியாதா? இது யாருக்கும் தெரியாத பிரதர், ஓபனா சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. சங்கத்துல ஓபனா தான் பேசி இருக்காரு, ரைட்டா? நீங்க மறைச்சு பேசல, நீங்க உடனே திராவிட மாடல் ஏன் போறீங்க? திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லா அப்படின்ற கொள்கை கோட்பாடு. திராவிட மாடல் ஆட்சின்னு உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பிரதான தலைவர் அவர் தான் முதல்வராக இருக்கிறாரு. இப்போ அவர் தான் சொல்றாரு இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிற இடத்துல தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, சுடுகாட்டுக்கு பாதை இல்லைன்னு சொல்கிறீங்க.
இதை நீங்கள் நேரடியாக கேட்கலாமே. இது வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேருந்து இருக்கிற பிரச்சனை. நேரடியாக நான் போய் இந்த பிரச்சனையில் அணுகுனேன்னு நீங்கள் தான் பேசியிருக்கிறீங்க. இப்போ பேசி இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடைக்கல அப்படின்னா அப்போ அது எந்த மாதிரியான திராவிட மாடல் ஆட்சியான்னு கேட்கணும்ல. பாயிண்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தான் போய் மனு கொடுத்தேன். மேலாளவுக்கு நான் கரெக்டாக 2020 கொரோனாவுக்கு பின்னாடி துபாயிலேருந்து நான் வந்ததுமே ஏன்ட்டு தான் வந்து மனு கொடுக்குறாங்க. என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்ன நம்பவே முடியல. எங்கள் தலைவருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். என்னப்பா என்னென்ன எப்படியுமே பிரச்சனை இருக்காமல் பேப்பரில் வாங்கிட்டு வாப்பா பார்ப்போம்னு. அவருக்கும் வந்து செய்தியை கொண்டு போகலை. அப்புறம் தான் பார்த்தா உண்மையிலே சுடுகாட்டுக்கு பாதை இல்லை. ஏன்னா அப்படி இருக்குது பிரச்சனை இருக்குன்னு சரி போய் கலெக்டரை போய் பாருங்கன்றாரு. அந்த காலகட்டத்தில் நான் கலெக்டரை போய் பார்க்குறேன். கலெக்டரும் பார்த்துட்டு சரி நடவடிக்கை எடுக்கிறோம்னாங்க. எடுக்கவே இல்லை. அப்போ நான் வெறுத்து போய் நீதிமன்றத்துக்கு போயிட்டேன். நம்ம கடைசி ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கு நீதிமன்றம் தானே ஒரே தீர்வு. அங்கே போனோம். நீதிமன்றம் தெளிவாக அதில் இதிலே கொடுத்துருக்கு. 75 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இறந்து போனவனை தூக்கி செல்வதற்கு பாதை இல்லை என்றால் இது மிகவும் வெட்கக்கேடான ஒரு செயல். இதை நீங்கள் உடனே நடைமுறைப்படுத்துங்கள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிருச்சு. ஆனால் அது நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறை ஏன் படுத்தவில்லைன்னா ஆர்டர் வந்துருச்சு. நான் நேரடியாக சொல்கிறேன்ல, அங்கே இருக்கிற சாதி வெறி பிடித்த போலீஸ் அதிகாரிகள், சாதி வெறி பிடித்த அமைச்சர் பெருமக்கள், நான் மறைச்சு சொல்லலை, அவங்க அதை செயல்படுத்தலை. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த சொல்லியிருக்கு, கொடி மேட்டருக்கு சொல்லியிருக்கு, திருப்பி சொல்லியிருக்கு. நாங்கள் தமிழக முதல்வரை வந்து நாங்கள் மீண்டும் சந்திப்போம். சந்தித்து நிச்சயமாக அந்த சுடுகாட்டு பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம், கொடியையும் ஏற்றுவோம். இல்லை, அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இருந்த அமைச்சர்கள் நீங்கள் சொல்கிறது மாதிரி சாதி புத்தியோட சாதி வெறியோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்சி மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஆட்சி மாறினா நாங்கள் வந்து இதை செய்கிறோம், பாதையை அமைச்சு தரோன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் செய்யலைன்னு பேசியிருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ நான் இல்லைன்னு சொன்னேன்னா பேசி தான் இருக்கிறேன். இப்போ என்ன இப்போ மேட்ரு முடிக்க போகிறோம்ல. அங்கே பேசவே முடியாது. பேசினாங்க வாயிலே சுடுவாங்களே. அங்கே பேசினோம்னா தூத்துக்குடி மேட்டர் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தூத்துக்குடி மேட்டர் உங்களுக்கு தெரியும். நீ அப்போ இருந்தியா இல்லை? அப்போ நீ நெறியாளர் தானே. அது கேட்டதுக்கு என்ன சொன்னால் வாயை வந்து கொடுத்தா சுட்டுட்டோம்னு ஒரு ஆள் சொன்னாப்புல. ஒருத்தர் சொல்கிறான் டிவியை பார்த்தாங்க கண்டுபிடிச்சி, டிவியில் பார்த்துட்டேன் ஓஹோ அங்கே பிரச்சனையா பண்ணுறாரு. அவர் தான் அடுத்த முதல்வரான். நான் பார்த்து டிவியில் பார்த்தேன் சுட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னாரு. பாரம்பக்குடியில் பண்ணியை சுடுற மாதிரி சுட்டாங்க. நான் இருக்கா நான் இல்லையா? ஆனால் சாதி வெறி பிடிச்சவங்க எல்லா ஆட்சியாளர் காலத்திலும் எல்லா அமைச்சரவையிலும் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் அடுத்து வரேன் பிரதர். இப்ப வந்து நீங்க பெரிய அதாவது அறிஞர் அண்ணா எழுதிய ஆரியமாய புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க நிச்சயமாக. அது அளவுக்கு வந்து தோல் உரிக்கக்கூடிய புத்தகம் இதுவரைக்கும் எதுவுமே வரல. அதனால அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகத்தை தடை செய்தார்கள். அவர் உருவாக்கின கட்சி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதில் இருந்த சமத்துவ பெரியார் நாங்கள் அழைக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி தான் சமத்துவபுரம் என்று உருவாக்கி இந்தியாவுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினார். அந்த வரிசையில் வர்ற தளபதி ஸ்டாலின் சரியா இருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்குள்ள இருக்கிற ஒரு சில அமைச்சர் பெருமக்கள் நேரடியாக சொல்றேன்ல, நான் மறைச்சு நான் பயந்துகிட்ட பேசுறேன், அவர்கள் கட்டுப்படுறது இல்லை. என்ன அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டுப்படுறது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்படுறதா கட்டுப்படவில்லை என்பது உங்கள் பார்வை. அவர் தெளிவா வந்து ஆட்சி அதிகாரிகள் சொல்றத நடைமுறைப்படுத்த சொன்னாலும் கூட நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் மனம் போகவில்லை. அதற்கு என்ன காரணம்? நாங்கள் எல்லாத்தையுமே சும்மா வாய் சவுடால் பேசுறத அதை கேஸ் ஸ்டடி பண்ணும்போது என்ன நமக்கு தெரியுது? ஓட்டு வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து ஓட்டு இவங்களுக்கு குறைச்சிருக்குது. அப்போ அந்த அமைச்சர் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த மக்களுக்காக நம்ம போயிட்டோம்னா அந்த ஓட்டு போயிடும். இதை நான் சொல்கிற உண்மை, 100% உண்மை. இது கேஸ் ஸ்டடி. அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றதை எங்கள் கோட்பாடு. நீ என்றைக்குமே நம்பர்ஸை பார்க்கக்கூடாது, ஓட்டை பார்க்கக்கூடாது. அங்கே நீதி யார் பக்கத்து இருக்குது, யார் பக்கத்து உண்மை இருக்குது, யார் ஒடுக்கப்பட்டவன், அரசாங்கம் யாருக்காக, சட்டம் யாருக்காக, அரசாங்கம் யாருக்காக, சட்டம் யாருக்காக? ஏழை மக்களுக்காகத்தான், ஒடுக்கப்பட்டவனுக்காகத்தான். பணம் படைச்சவனுக்கு அரசாங்கம் வேலை பார்க்குங்க, சட்டம் வேலை பார்க்குங்க. எங்கள் தலைவர் 90ல் சொல்லுவார், இந்த அரசாங்கமும் இந்த சட்டமும் இந்த போலீஸும் எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும், வலியவனை கண்டால் வாளாட்டும் அப்படின்னு எங்கள் 90கள் சொன்ன முழக்க நெறியாளர் அவர்களே. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னமும் மாறலை, இன்னமும் அப்படியே இருக்குது. அதனால் எங்களுக்கு வருத்தம் தான். ஆனாலும் கூட இது மாற்றம் உருவாகும் என்று நம்பிக்கையில் தான் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். இல்லை, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியல. அவருக்கு சரியாக இருக்காரு, ஆனால் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியாக இல்லை. உங்களை இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஐத்தமிழுக்கு ரொம்ப என்ன விரும்புன்றது எங்களுக்கு தெரியும்ல, உங்கள் விருப்பத்தையும் சொல்கிறேன். அதாவது தமிழக ஆட்சி, இந்த ஆட்சி நடக்குதுல 5 ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு சூப்பரான ஆட்சி, மாணவர்களுக்கு சூப்பரான ஆட்சி, அதே நேரத்தில் பெண்களுக்கு சூப்பரான ஆட்சி, எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி, அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு நல்ல ஆட்சி. இன்னைக்கு கூட புதிய திட்டங்கள்லாம் வந்திருக்கிறது, ரைட்டா? ஏன் அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் தலித்து மக்களுக்கு
பாதுகாப்பாக இல்லை என்பதை இளைஞர்களுக்கு இது வந்து சிறப்பான ஆட்சி நேர்மையானது. ஆனால் இது இளைஞர்களுக்கு- என்னன்னா வரேன் பிரதர், முடிக்க விடுங்க பிரதர், இடையிடையில குதிக்கிறீங்க டம்னு. அதாவது இதுல என்ன பிரச்சனைனா, பகவான் புத்தர் காலத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சாதி கொடுமை மட்டும் ஒழியலை. ஏன் புத்தன் வந்து சொல்லிட்டு போயிட்டார். சரி, புத்தன் எவ்வளோ போராடினார், அதுக்கு பிறகு அம்பேத்கர் வந்தார், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனார்ல, அதுக்கு பின்னாடி இப்போ வந்து இந்தியாவிலேயே அதிகமான சாதிய கொடுமைகள் எங்கே நடக்குதுன்னா உத்தரப்பிரதேஷ். ரெக்கார்டு 4 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி. குஜராத். ஏன்டா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க அங்கெல்லாம் வந்து சாதி கொடுமை அதிகமாக இருக்குது. ஆணவ படுகொலை நடக்கிறதுல முன்னணியில் தமிழ்நாடு இருக்கு. அதுதான் ஆணவ படுகொலை தடுக்க வேண்டும் என்று சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். தொடர்ந்து இப்பொழுது கூட வலியுறுத்தி வருகிறோம். அதில் மாற்று கருத்து இல்லையே. இப்போ இல்லை, இப்போ லிஸ்ட்டு போட்டிங்கல்ல, உத்தரப்பிரதேச வரிசையாக வட மாநிலங்களை எடுத்து கோட் பண்ணி சொன்னீங்கல்ல. இப்போ தமிழ்நாடும் ஆணவ படுகொலைகளில் முன்னணியில் இருக்குது அப்படின்றப்போ சாதி பிரச்சனை இங்கேயே அப்போ தலை தூக்கி தானே இருக்குன்னு அர்த்தம். நான் இல்லைன்னு சொன்ன மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. நீ உத்தரப்பிரதேச சொன்னாலே தமிழ்நாடு சொல்லலையே, நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே எடுக்க. ஆனால் என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் பிரகாரம் இந்தியாவிலேயே அதிகமான சாதிய வன்கொடுமை எங்கே நடக்கின்றதெல்லாம், எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க, நான் கொடுக்கல. அதற்காக 3 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு தர்றேன். என்னமா சொல்லியிருக்காங்க, எல்லா மாநிலங்களிலும் அதிகமாக இருக்கிறது, அது குறிப்பாக குஜராத்தில் அதிகமாக இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் வித்தின் 2 மாதத்துக்குள்ளே அது எஃப்ஐஆர் போட்டு கேஸை முடிக்கணும், தனியாக அதுக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கணும், தனியாக அவங்களுக்கு ஒரு எஸ்பியை உருவாக்கணும். இப்போ வந்து ஆர்டர் இப்போ கரெக்டாக 3-4 நாளைக்கு முன்னாடி. அப்போ அதில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உத்தரப்பிரதேசில் போராடினா வாயிலே சுடுவாங்க. குஜராத்தில் போய் நாங்கள் குரல் கொடுத்தோம்னா டம்முன்னு மண்டையில் போட்டு அடிச்சு பெல்ட்டை கிட்ட வச்சு அடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி என்ன கேட்கணுமோ அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் மோடி சொல்கிறதையும் அமித்ஷா சொல்கிறதையும் கேட்குறாங்களா. ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் உரிமையை கேட்போம் தோழமையோடு, எங்கள் பிரச்சனை முடியுங்க அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்டையும் பேசுவோம். ஒன்றும் பிரச்சனை. இதுதான் ஜனநாயகம், இதுதான் திராவிட மாடல். நீ கேட்டீங்களே திராவிட மாடல் கேட்டீங்களா, இப்போ இதுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் தான். கூட்டணி கட்சிகளை பேச விட்டு அவங்க இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பிரதர், நான் நேரடியாக சொல்கிறேன் பிரதர், சாதி கொடுமைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய தீர்வல்ல. சங்கத்தமிழன் ஒரு சங்கத்தமிழன் பேசினா பத்தாது, 1000 சங்கத்தமிழன் பேசணும். அம்பேத்கர் வந்து சேரியிலிருந்து கத்துனாரு. சேரி அல்லாத ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள் தொடர்ந்து போராட வேண்டும். போராடினாத்தான் இந்த சாதி என்ற அரக்கனை ஒழிக்க முடியும். இல்லை, சாதாரண நீங்கள் சொல்வது மாதிரி இந்த ஒடுக்கப்படக்கூடிய மக்களை தவிர மற்ற இடத்துல எல்லாருமே வந்து மற்ற கொடிகள் இயல்பாகவே பறக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி பறக்கிற இடத்துல மட்டுமே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அப்போ இங்கே மாற்ற வேண்டியது யாருடைய வேலை? அரசுடைய வேலையா, இல்லை மற்ற சங்கத்தமிழனுடைய வேலையா, இல்லை திருமாவளவன் அவர்களுடைய வேலையா? நீ அது வந்து முழுமையான அந்த இதுக்கு தெரியாமே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதுல கேள்வி நீங்களா கேள்வி கேட்காது. நான் சொல்கிறேன் தெரியலன்னா இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அவங்க விடுதலை சிறுத்தை கொடியில் மட்டும் அவுக்கணும்னு சொல்லலை. விடுதலை சிறுத்தை இல்லை, அதை மட்டும் பற்றி நான் சொல்லவே இல்லை, அது வெட்டணும். அவங்க எல்லா கொடியும் எடுக்க சொல்கிறேன். அதைத்தான் இல்லை இல்லை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பற்றி நான் பேசவே இல்லை. நான் பேச வேண்டியது கொடி பிரச்சனையை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஆமாம், நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இங்கே இப்போ பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கு தான் அதிகமான பிரச்சனை ஏற்படுது. இப்போ அப்படிங்கிறப்போ அங்கே எந்த நோக்கத்தில் அதிகாரிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி சாதி புத்தியோடு இருக்கிறாங்களா, இல்லை எல்லா கட்சிகளுக்கும் எப்படி செயல்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி செயல்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் சின்ன பிள்ளைக்கு மாதிரி ஆரம்பத்தில் ஆன்சரை சொன்னேன். ஆனால் இருந்தாலும் என் வாயில வாயில எனக்கு ஆரம்பத்தில் சொன்னது ஏதோ புரியல நினைக்கிறேன். திருப்பி சொல்ல தெளிவாக சொல்லட்டுமா, இது சாதி புத்தி இல்லை, சாதி வெறி. சாதி புத்தி இருக்கும் கூட அமைதியாக இருப்பேன், அப்படியே கண்டு காணாமல் இருப்பேன். அவங்க சாதி வெறி பிடிச்சி இருக்கிறனால தான் இவங்க வந்து எல்லா கொடியும், அதாவது ஒரு கதை ஒரே ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நம்ம உசிலம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, உசிலம்பட்டியில் வந்து எல்லா கொடியும் பறந்துச்சு. நான் போயிருந்தேன். அப்போ நம்ம இளைஞரணி செயலாளர் என்னப்பா விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் காணா அப்படின்னதுமே, இல்லை இங்கே பறக்க விட மாட்டாங்க அப்படின்னமே எங்கள் அமைப்பு செயலாளர் தென்னகத்துக்கு அவர் தான் தளபதி மாதிரி பழைய ஆள். இங்கே வாப்பா நீ பெரிய லாடு லபக்தாஸ் மாதிரி பேசுகிற மாதிரி கொடியை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி அவர் போய் ஏற்றிட்டார். எல்லாமே ஏற்றி முடிச்சு அடுத்த நாள் பார்த்தா பெரிய கலவராங்க. என்னடா விடுதலை சிறுத்தை கொடிங்க பரப்புது, கொடியை அவுக்கணும்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதான் என்ன காரணம்னு சொல்கிறேன், முடிக்கிறேன் பிரதர். பிரச்சனை வரும், போலீஸ் கிலீஸ்லாம் வரணும். போலீஸ் என்ன செய்யணும்? ஒன்றும் பிரச்சனை, எல்லா கொடியும் பறக்கிறதுல எதுவும் பறந்துட்டு போகுது, இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு கொடி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி ரைட்டு அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பார்த்தா எல்லா கொடியும் அவுத்துட்டு போயிட்டாங்களாம். எல்லா கொடியும் ஏறக்குறைய. அப்போ இந்த கொடி மட்டும் பறந்துருக்கு. அப்போ போலீஸ் வச்சுருக்காங்க, உங்கள் கொடி மட்டும் பறக்க அவுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னன்னா, இது சென்னை நடக்காது, நல்லா கேட்டுக்குங்க. இது வந்து வேலூர் நடக்காது, ரைட்டா? அங்கே நடக்குது எங்கள் உசிலம்பட்டியில். அப்போ அங்கே சாதி வெறி பிடித்தவர்கள் எல்லா கட்சியிலும் பரவலாக இருக்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் சாதி வெறியோடு இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் தீர்க்கணும்னா அதை நம்ம தொடர்ந்து நம்ம ஜனநாயகப்படுத்தணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆரியமாயை படிங்க, அம்பேத்கர் புத்தகத்தை படிங்க, பெரியார் புத்தகத்தை படிங்க,
படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யோசனை வரும், ரைட்ரா இது தப்புடா நம்ம செய்யக்கூடாதுன்னு. அப்போ படிக்காமல் இருக்கிறாங்க. ஆரியமாயே திமுக இருக்கக்கூடிய கட்சியினர் படிக்கலையா இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அதாவது அவருடைய அந்த ஆரியமாய புத்தகத்தை தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிந்தனை அதான் வர்றேன் பிரதர், அவங்கெல்லாம் படிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே படித்திருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இளைஞர்கள் வந்து எங்கே படிக்கிறாங்க, ரொம்ப குறைச்சி தானே. அதெல்லாம் வந்து யதார்த்தம். ஏங்க நான் என்னங்க சொல்கிறேன், துரைமுருகன் அவர்களே ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் சொல்கிறார்ல, இளைஞர்களே, அவங்க கட்சி சொல்கிறார், நம்ம கட்சி சொல்ல, இளைஞர்களே நிறையா வந்து பெரியார் புத்தகத்தை படியுங்கள், அதே நேரத்தில் வந்து மார்க்ஸ் புத்தகத்தை படிங்க, நம்ம திராவிட மாடலுக்கான பல புத்தகங்கள் இருக்குது படிங்கன்னு அவர் சொல்கிறாரு. படிக்கும்பொழுது அவங்க ஜனநாயகமாக பரப்புவாங்க, எல்லா கூடியும் பறக்கிற இடத்துல பறக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி. இது வந்து இப்போ பிரச்சனை திமுக இல்லை, நல்லா கேட்டுக்குங்க. திமுக அவங்க பிரச்சனை பண்ணது அரசியல்படுத்த வேண்டியது திமுகவோட கடமை இல்லை. அதாவது நல்லா திருப்பி கேளுங்க, அங்கே பிரச்சனை பண்ணது யாருன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள். நல்லா கேட்டுக்குங்க, ஒரு ஆட்சியாளர்கள் என்றைக்குமே நல்லா எங்கள் தலைவர் மேடை இல்லை இதை முடிச்சிடனேன், இதை முடிச்சு நீங்கள் வாங்கினேன். எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை சொல்கிறது, ஒரு ஆட்சி வருதுன்னா ஆட்சி அதிகாரம் என்ற ஒன்று இருக்கும், நிர்வாக அதிகாரம் ஒன்று என்ற இருக்கும். இந்த ஆட்சி அதிகாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம், நாளைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், இது மாதிரி வந்து மாறிக்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும். ஆனால் அங்கே இருக்க நிர்வாகத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஐஏஎஸ் சிரிக்கிறீங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இவங்க பூராமே வந்து அதே செட்டிங்கில் இருப்பாங்க. ரைட்டா? மாற்றம் அடையில அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு என்ன முயற்சி செஞ்சாங்கன்னு கேட்குறேன். யாருக்கு செஞ்சாங்க? அதிகாரிகள் தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதே வேலையை தான் இருக்கிறாங்கன்றீங்க. அப்போ அந்த அதிகாரிகளை ஒன்று அவங்கள மாற்றணும், இல்லைன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை மாற்ற வைப்பதற்கான முயற்சியில் எடுக்கணும். அதை எதையுமே செய்யலை அப்படின்றது தானே இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட். அப்படி தானே மாறிக்கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் அந்த கொடி பிரச்சனைக்கு யார் காரணம்? இன்னும் குறிப்பாக அந்த மதுரை மாவட்டம் பூரா யார் காரணம்னா அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி சங்கீதா. நான் சங்கி அப்படின்ற அன்பாக அழைப்பேன். அந்த சங்கீதாவை இப்போ வந்து தமிழக முதல் தளபதி ஸ்டாலின் அழகாக தூக்கிட்டார், தூக்கி இப்போ இன்னொரு இடத்துல போட்டார். அப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் தான் அந்த கோரிக்கை வச்சோம், இந்த அம்மாவை மாற்றுங்க அப்படின்னு நாங்கள் போராட்டம் நடத்தினோம். மாற்றிருக்காங்கல்ல, இப்படி தான் ஒன் பை ஒன்னாக வர முடியும். செயல்பாடுகளை மாற்றிக்கிறாங்களா? அந்த இடத்துல எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்களா? இந்த அம்மாவை தூக்கி போய் வேற எங்கேயே போட்டிருக்காங்க, எதுக்கு தூக்கி போட்டிருக்கேன்னு இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுமில்ல. அப்போ நீ அந்த அம்மா அந்த இடத்துல ஒழுங்காக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அதுக்கான அவங்களுக்கு திருப்பி ஐஏஎஸ் கிளாஸை முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்க சொல்கிறீங்களா? இப்போது அஜித்குமார் அவருடைய கஸ்டோடியல் டெத்து பார்த்துருப்பீங்க. அந்த இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவில் நேஷனல் இஷ்யூவாகவே மாறினுச்சு. அதில் வந்து பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு கண்டனங்கள் வந்து எழும்பினுச்சு. உங்களுடைய தலைவரும் அதில் கடுமையான கண்டன குரலை எழுப்பியிருந்தார். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தின அந்த அஜித்குமாருக்கு நீதி வேண்டி நடத்தின அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி நடத்தியிருக்கிறாங்க. உங்களுடைய தலைவர் வரவேற்றிருந்தாலும் கூட ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் இந்த போராட்டம் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு இந்த போராட்டம் நடத்தினா அது வந்து பயன் தராது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நகர்வுகள், அதோடைய கடந்த கால பயணங்கள் எல்லாமே நான் நன்கு பார்த்து அறிஞ்சவனால சொல்கிறேன். போராட்ட அரசியலையே வாழ்க்கையாக கொண்டது தான் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் இப்போ நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை அரசியல் உள்நோக்கத்தோடு ஒப்பிட்டு பேசும்பொழுது அப்படி உங்களுடைய போராட்டம் எல்லாமே வெறும் அரசியல் உள்நோக்கத்தோடு தானே கம்பேர் பண்ண முடியும். அதாவது கேள்வி வாய் இருக்குன்றது ஏதாவது கேள்வி ஏட்டி பூட்டியாக கேட்கக்கூடாது. கேட்ட கேள்வி ஏட்டி பூட்டியான இல்லை கேள்வி ஏட்டி பூட்டியான கேள்வி தானே. அதாவது எங்கள் தலைவர் சொன்னது போராட்டம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் போராட்டம். ஆனால் இங்கே நடத்தினார்ல விஜய், நடிகர் விஜய், அது போராட்டமா? நீங்கள் சொல்லுங்கள். வந்தே போகிற தொண்டனா பூரா ரசிகர் கூட்டம், விசிலடிச்சாங்க கூட்டம் தான் இங்கே வந்து நின்றது பூராமே. அது பார்க்கவே தெரில, தலைவன் எதை திருட போகிறான்னு தெரியல. அங்கே வந்தே போகிற இரும்பை திருடிட்டு போயிட்டாங்க. வந்து இரும்பு சைடில் போட்டு தான் எனக்கு பார்ட்டிஷனுக்கு இரும்பு பூரா திருடி போயிட்டாங்க. ஒருவேளை நீ அது வந்து நாட்டை திருடுறதுக்கு ஒரு பிளான் போட்டாரு என்னன்னு தெரியல. என்னமோ சினிமா படத்தில் ஷூட்டிங் போட்ட மாதிரி நேராக கருப்பு சட்டை மாட்டிக்கிட்டு முகத்தை முறைச்சிட்டேறான்ற மாதிரி ஒரு அப்படியே இருக்காரு. சரி, ஏதாவது மக்களை பார்த்து கருத்து பேச வேண்டாம். அவன் டைலாக் என்ன எழுதி கொடுத்தானோ அந்த டைலாக் இப்போ உலக வரலாற்றிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இத்தனை நிமிஷத்தில் முடிஞ்சுன்னு முதல் ரெக்கார்டுங்க. முதல் ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு. அப்புறம் அதுக்கு பேர் என்ன? அது நாடகம் தானே. அது என்ன நீங்க சொல்லுங்க பிரதர். அவரை சொல்ல வேண்டிய கருத்துக்களை 3 நிமிடத்துல சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதானே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 30 நிமிஷம் 1 மணி நேரம் அங்க ராஜ்மோகன் பொருகவேல் போராட்டத்துல விசிகா வந்து புதுக்கோட்டையில போராட்டம் நடத்துறாங்க. தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காரு. அதனால என்ன பயன் வந்துச்சு, என்ன சொல்லிச்சு? இதுக்கு நான் அங்க வர்றேன். நம்ம முதல்ல அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஜம்ப் ஆகாதீங்க. இல்ல அப்படி ஜம்ப் ஆகிற வேலை வைக்காதீங்க. அதை முடிச்சுட்டு வருவோம் பிரதர், அதை முடிச்சுட்டு வருவாங்க. என்ன ஆகி போச்சுன்னா, ராஜ்மோகன் அவர் நம்ம நண்பர் தான், கொள்கை பரப்பு செயலாளர். அவர் ஒரு முழக்கம் வந்து ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு முழக்கத்தை போடுறாரு. இவர் முழக்கத்தை கூட போட முடியலைங்க. அப்போ டைரக்ஷன் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அவன் சொல்லலை.
முழக்கம் போடும்போது நீ வந்து அதுக்கு முழக்கம் போடணும்னான்னு சொல்லி தரல. அது முழுக்க பிரதர், நான் விளையாட்டுக்கெல்லாம் பேசல, விஜய் நான் ரசிகர் தான், கரெக்டா? நான் யதார்த்தத்தை பேசுறேன் பிரதர். அப்படிலாம் இல்லை, பொறுங்க. அவங்க வந்து இன்னும் அவங்க வந்து தொண்டனாகவே இருக்கிறாங்க. சரி, அவங்க தான் தொண்டனாக இருக்கிறாங்க, நீ இன்னமும் நடிகராகவே இருக்கிறதா? நீ ஒரு தலைவனும் உன்னை பிரகடனப்படுத்தின தலைவனுக்கான ஒரு பண்பு வேண்டாம்? அது அத்தனை பேரை கொண்டா வரிசை நிப்பாட்டினையே. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் தலைவரை பேசுங்க, இவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. ரவின்னு ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில். ஒரு குறவன் விழுப்புரம், அதெல்லாம் தெரியாத கட்சிக்காரங்களுக்கு, அடித்து கொள்ளும்போது எவனுமே குரல் கொடுக்கலங்க, யாருமே குரல் கொடுக்கல. விடுதலை சிறுத்தையிலும் குரல் கொடுத்தாரு. மேடையில் போய் சொன்னார், ஏன்டா நான் வந்து இங்கே பேசுகிறேன்னா, இங்கே வந்து நான் ஒரு பறையனா வரல, அவர் பேசுகிற டைலாக் அப்படியே இருக்கு, நான் இங்கே ஒரு குறவனாக வருகிறேன், அடக்குமுறை ஆதிக்கம் சுழல் எங்கு நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு குரல் கொடுத்து தீர்வு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இப்போ உங்கள் மேட்டுக்கு வரேன், வேங்கவேல் மேட்டருக்கு என்னத்தை கிழிச்சிங்கன்னு தானே கேட்டேன் கேள்வி. வேங்கவேல் மேட்டருக்காக தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறது, கள்ளக்குறிச்சி மேட்டருக்காக போராடி கொண்டிருக்கிறது, மேல்பாதி விஷயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறது. போராடமெல்லாம் யாரும் இல்லை, ரைட்டா? எங்கள் போராட்டத்தின் வடிவம் தான் இன்னைக்கு பல பேர் வந்து நீதியின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது இன்னும் போராட்டம் மட்டும்தான் சொல்யூஷன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன். அதாவது போராடி தாங்க எதையுமே வெற்றி பெற முடியும், போராட்டம் இல்லாமல் எதையும் வெற்றி பெற முடியாது, சரிங்களா? அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது, உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க, திமுக கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது வெறும் போராட்டம் மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நேரடியாக நாங்கள் தமிழக முதல்வரையும் சந்தித்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வை வாங்கியிருக்கிறோம், சில பிரச்சனைகளுக்கு தீர்வை வாங்க முடியாமலும் இருக்கிறது. தீர்வு வாங்க முடியாத பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடித்தான் நாங்கள் தீர்வை வாங்க முடியும், அதுக்கு போராடித்தே ஆகணும், அதுக்கு பேர் தான் போராட்டம். இது மாதிரி நான் இப்போ திரும்ப வர்றேன். வேங்கவேல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றவாளிகளாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வில் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க, இந்த 3 பேர் தான் கலந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கண்டுபிடிச்ச அந்த பசங்க மேலேயே இப்போது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது அப்போ நீங்கள் என்ன நீதி வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்களை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டாங்க. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், மேல்முறையீடு செஞ்சுருக்கிறோம். அந்த 3 பயல்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறேன். விஜய் யாருன்னு தெரியுமா? இந்த விஜய் பக்கத்தில் ஒருத்தர் உயரமாக இருப்பாப்லே, ஷீட்டு கம்பெனி நடத்துறவர், தெரியுமா? யாருன்னு? உங்கள் கட்சியில் இருக்க? ஆமாங்க, அதுதான் விரட்டி விட்டான். உங்கள் கட்சியில் விரட்டி விட்டான் தெரியல. எங்கிட்ட வரும்போது எப்படிமா வந்தார்? எங்களுக்கு வந்து அம்மா அப்பாலாம் இல்லை, நான் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியில் இருந்தேன், அப்படியே வந்தேன்னு நாங்கள் வாங்கிட்டோம். ஐயோ நல்ல பையனாக இருப்பேன் ஒரு பேக்ரவுண்ட் தெரியாது உங்களுக்கு? எங்கள்கிட்ட சொன்னதாக தாங்க. நான் ஒரு வீட்டில் மருமையை லவ் பண்ணி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் ஆகாமல் பேசிக்கிறேன், ரெக்கார்டாக தான் பேசிக்கிறேன். என்னோட பேசின கருத்து என்னென்னா, அம்மா இல்லை அப்பா இல்லை, என் ஃப்ரெண்டுங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? அப்பா இல்லை அம்மா இல்லை, நான் வந்து இந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறேன், நான் மக்களுக்கு விடுதலையை வாங்கி தருவேன் அப்படின்னு தான் வந்தார். சரி, தலைவர் நல்லா விடுதலை வாங்கி கொடுப்பா அப்படின்னு வந்து வச்சார். சரியா? கடைசி என்னாச்சு, ஒரு 6 மாதம் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணேன். உட்கார வேண்டியதானே, ஜம்புன்னு குதிச்சு இப்போ அங்கே போயிட்டார். பாவம் விஜய் கவனமாக இருங்க. முதல்ல திமுக இருந்தார், திமுக இருந்து இங்கே வந்தார், இங்கேருந்து இப்போ அங்கே வந்திருக்காரு, அங்கேருந்து இப்போ எங்கே போக போகிறான்னு தெரியல. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது, சரிங்களா? அப்படிப்பட்ட குரூப்புகள் வந்து இன்னமும் அவங்களாம் அரசியல் தெரியாது பிரதர். இவங்க நினச்சிக்கிற அரசியல் என்பது ஏதோ வந்து வீட்டு டீ கடையில் போய் டீ சாப்பிட நினைக்கிறாங்க. மாவோ ஒன்று சொல்லுவார், கேள்விப்பட்டிங்களா? நம்ம தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியிருக்கு. விஜய் பாவமாக இருக்குது, விஜய் பார்க்கும்போது மாவை சொல்லுவாருங்க, அரசியல் போய் டீ கடையில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ லவ்வர்கிட்ட போய் லவ் பண்ணுற மாதிரி இல்லை, திருச்சாட்ட போய் வந்து உட்காந்து போட்டா பிடிக்கிற மாதிரி. அவர் சொல்ல, நான் சொல்றேங்க, மாவை சொன்ன மாவை அதுவும் சொல்லி மாவை திருச்சா சொல்ல, மாவை சொன்னது காதல் செய்வதை போல இல்லை, காதல் செய்வதை போல இல்லை. அவர் சொன்ன சொல்ல கேட்டுங்க, அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், இதே அரசியல். நீ அரசியல் வந்துக்கிட்டு சும்மா அப்படியே வந்துக்கிட்டு கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு பண்ணுறது வந்து அது அரசியல் இல்லை, அது தீர்வும் இல்லை. நீ உண்மையிலே மக்களுக்கு உழைக்கிற மனிதனாக இருந்தால் மக்கள்கிட்ட போராடு. இப்போ திடீர்னு இவர் இப்போ தான் தெரியுமாங்க, நான் தெரியாமல் கேட்குறேன், இத்தனை பேர் செத்து போனான்னு ஒரே மேடையில் வந்து ஏற்றுனார் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி தெரியாது. அப்படி வந்து என்கவுண்டர் நடக்குது, ஸ்ட்ரைட் போஸ்ட் முதல்வர் போஸ்ட் ஸ்ட்ரைட்டாக, எங்கேயுமே மற்ற போஸ்ட்லாம் போகிறதில்ல. இவருக்கு முன்னாடி இவர் வந்து அரசியல் களத்துக்கு போராட்ட களத்துக்கே இன்னும் வரல அப்படின்னு விமர்சனம் பண்ணீங்க, போராட்ட களத்துக்கு வந்துட்டாரு. இப்போ நாங்க பண்ணலங்க, உங்களை மாதிரி டிவிகளும் உங்களை மாதிரி யூடியூப் பின்னாடி பின்னாடியே பரப்பி விட்டார், டோப்பாவை மாற்றி விட்டார், நடந்து விட்டார். அப்ப நீங்க போட்டுக்கிறீங்க. சேர்ந்தவங்களும் திமுக கூட்டணி கட்சியினர் தான் இதை பண்ணாங்க, பெரும்பாலும் பண்ணது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். அப்ப இருக்கிற மெயின் டிவிலாம் அதுல பாட்டு வேற அவங்க கட்சி போட்டிருக்காங்க, அந்த பாட்டு வேற போட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம்லாம் பாவம் அந்த தம்பியை தேவையில்லாம இழுத்து விட்டு எல்லாரும் எம்ஜிஆருமே நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்தார்லங்க, அதை பார்த்துட்டு இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், எம்ஜிஆரை மாதிரி நினைக்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயே முரண் இருக்குது. எம்ஜிஆர் இந்த படம் தண்ணி அடித்தாரா இல்லை எங்கேயா தண்ணி அடித்தாரான்னு கேட்குறேன். இல்லை யாருக்கே சோப்பு மாமியாவுக்கு சோப்பு போட்டாரா? மாமியாவுக்கு சோப்பு போட்டாராங்க எம்ஜிஆர்? எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது சீரட்டு குடித்தாரா? தம் அடித்தாரா?
சொல்லுங்கள். இதில் தண்ணி அடிச்சாரா? அது நடிப்பு அவருடைய தொழிலே அதில் செஞ்சிருக்கிறாரு. ஒரு சில பேர் அதில் முரண்பட்டிருப்பாங்க. இது வந்து கம்பேர் பண்ணுறது சரியா இருக்கு. அதுதான் தப்பு. அந்த எம்ஜிஆர் மாதிரியான ஒரு எண்ணங்களை கொண்டவர்னு எடுத்துக்கலாம்ல. நீங்க எப்படி அந்த அவர் கேரக்டர் எண்ணங்கள் தான் செயலாக அமையும். சங்கத்தமிழனுடைய எண்ணங்கள் தான் செயலாக அமையும். நீ யாரு? நீ வந்து ஒரு தலைவன் வர்ற, அப்போ ஒரு மாஸ்டர் படத்தை வேணா நடிப்பானா? ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் போதாங்க. இது வரைக்கும் அப்படி படம் வந்திருக்கு. மாஸ்டர் சொல்லி ஒருத்தர் போதையை போட்டா எங்க ஊர்ல செருப்பு வச்சு அடிப்பாங்க. எங்க ஊர்ல மதுரை பக்கத்துல மீண்டு வர்றதுதான். நீங்க கிளைமேக்ஸை பார்க்காம படத்தை பாதியிலே பார்த்துட்டு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னு தெரியல. ஆமா, வந்து நீ இப்படி குடிச்சிட்டே இருக்க, பாதியோட எந்திரிச்சு காட்டு அப்படி கண்டுபிடிச்சு வர்றீங்க. உண்மையிலே பாதியோட எந்திரிச்சு வந்துட்டீங்க. போதை போட்டே தெரிஞ்சானா ஆகா இது போதைக்கார பார்ட்டியா இருக்கா, என் போயிரும்னு வந்துட்டேன். உண்மையிலே வந்துட்டேன். ஆனா சோப்பு போட்டு நீங்க பார்க்கல, மாமியார் சோப்பு போட்டு நீங்க பார்க்கல, பார்த்தீங்களா? பார்க்கலையா? அவர் பார்த்துட்டு ஒரு பேட்டி கேட்குறேன், நீங்கள் நடித்ததிலேயே உங்களுக்கு மிகவும் சூப்பரான நடிப்பு எதில் நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் அப்படின்னு. நான் மாமியாருக்கு சோப்பு போடுவேன்னா நான் படம் பேரை சொல்கிறேன். மாணமிகு மாணவன் படத்தில் சோப்பு போட்டேன், அதாங்க சூப்பர்னு அப்படி. நீ வேணா இப்போ கூட போட்டு பாருங்க, நான் காட்டுறேன். அவர் பேசுகிற டைலாக்கே இருக்குது. இப்படி பைத்தியக்கார பயில எதை பண்ணுறாங்க அதை வந்து என்ன கேள்வியை கேட்டுக்கிறீங்க. வேறு எதாவது கேள்வி கேளுங்க. திருச்சி சிவா அவர்கள் பேசுகிற விஷயம் புதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்னதாக கலைஞருடைய அந்த போஸ்ட்டு கூட இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. 2013 அவர் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அதை இப்போ விமர்சனம் பண்ணி கடுமையான கண்டனங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கு. அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்கெல்லாம் வந்து கட்சி சேர்ந்தவர்கள், காங்கிரஸை சேர்ந்தவங்க போயிட்டுருக்குறாங்க. ஜோதிமணி வந்து காமராஜரை வீழ்த்தியது வந்து திமுகனுடைய இது மாதிரியான இட்டுக்கட்டப்பட்ட கதைகள்னால தான் வந்து அவர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளில் எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த நீங்கள் வந்து ரொம்ப அனுசரித்து போகிற விஷயத்தையெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் காங்கிரஸ் இதில் அப்படியே நேர்மாறாக போயிட்டுருக்கிறப்போ இது எது மாதிரியான திசையை நோக்கி போகும்? அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, நான் தெரியாமல் இதை சொல்லிட்டேன், இதை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு. இப்போ கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. மனித வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், நான் ஒரு மனிதன் தான். நான் பேசுகிறது எல்லாமே 100க்கு 100 கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பேசுகிறத விட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கூட இங்கே திருசாவை எங்கள் வம்புக்கு இருக்கிறீங்க, உண்மை தான், தப்பு தான். அவர் அந்த இடத்துல சேர்க்கக்கூடாது. அது வந்து மனித வாழ்க்கையில் சில இடங்களில் முன்ன பின்ன பேசிடலாம். பேசிட்டு அவரே தப்புன்றாருல்ல, அவரை முடிஞ்சு போச்சு. அது பேசிருக்கூடாது, விஷயத்தை நடந்ததாக ஒரு பேசியிருக்கக்கூடாது பிரதர், பேசியிருக்கக்கூடாது. அவர் பேசிட்டார், அது தவறான கருத்து. நானே சொன்னேன், கர்மவீரர் காமராஜரை யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது அவரை வந்து நம்ம வார்த்தையில் கூட வர்ணிக்க முடியாது. அவர் தமிழகத்தின் ஒரு அடையாளம், சரிங்களா? அவர் தான் பல வரலாறு இருக்குது. கல்விக்கு கண் திறந்தவரே காமராஜர் தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஈஸ் லீடிங் தி செலிபஸி லைஃப், அதாவது ஒரு துறவியை போலவே வாழ்ந்தார். நல்ல மனிதர், ரைட்டா? நல்ல ஒரு மகானே சொல்லலாம். அவர் வந்து இவர் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்குன்னா அவருடைய சொந்த கருத்து. அது வந்து யாரும் கட்சி சொல்லியோ அந்த கருத்து இந்த கருத்தில் அவர் பின்வாங்கிட்டார். அதை விட்டுட்டு போகிறதே நல்லது. அது திருப்பி தூக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம பேசுறது அவ்வளவு நாகரிகம் இல்லை. அவர் திட்டமிட்டு காமராஜர் அவர்களுடைய வரலாற்றை மாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி விமர்சனம். அப்படிலாம் எதுவும் இல்லை. அவர் போகிற போகில் தாங்க பேச, நான் தான் போட்டு பார்த்தேன். இல்லை பேச்சு இல்லை, நம்மளே பேசுவோம்ல. அவர் எதுவும் திட்டமிட்டு பேசல. அது காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் அப்படி சொன்னாலும் கூட இவங்க நியாயப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. சோசியல் மீடியாலேயே வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த போஸ்டர் போட்டுலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சியை வந்து கடுமையான முறையில் தீர்த்திட்டு இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் தீர்க்கலாம் கூடாது. அப்படிலாம் நம்ம காமராஜர் யார்? காமராஜரே வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி தான். எங்களுடைய கருத்து விடுதலை சிறுத்தையுடைய கருத்து, விடுதலை சிறுத்தை இளைஞரணியுடைய கருத்து, காமராஜர் ஐயாவை அது மாதிரி யாருமே பேசக்கூடாது. பேசுவதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லை. பேசியிருந்தால் அவங்க சொன்ன மாதிரி அவங்க திருப்பி அதை பின்வாங்க வேண்டும். அவர் பேசிட்டார் அப்படின்றதுக்காக சதி விலையில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சதி விலையில் விழுந்து காங்கிரஸ் அழிஞ்சு போகாமல் இருக்கணும். காங்கிரஸுக்கு கொஞ்சம் யோசனையாக அமைதியாக செயல்படணும். பேசிட்டா உடனே காங்கிரஸ் எங்கே இறந்து வந்தேன்னு தெரியல, திடீர்னு அவன் பிறப்பிட்டு வர்றான். இப்போ தான் புதுசாக இப்போலாம் காங்கிரஸ் பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, நம்ம கூட்டணி கட்சி தான், தப்பாக எடுக்க மாட்டாங்க, ரைட்டாக. ஆனால் பேசக்கூடாது, பேசுறது தப்பு தான். ஆனால் அவரே சொல்லிட்டார்ல பிரதர், நீங்கள் இப்போ திருப்பி இதை பெருசாக கேள்வி எடுத்து இது பண்ணுறீங்க, இதை பெருசாகிறது உங்களுக்கு கிளப்பி விடுறது. இப்போ வந்து செய்தி சொல்கிறேன், இப்போ வந்து செய்தி அவர் என்ன வீட்டை முற்றுகையிட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த கேள்வி மீண்டும் சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தை இளைஞரணி சொல்லுகிறது அவர் பேசுனது தப்பு, சரிங்களா? நிச்சயமாக தளபதி ஸ்டாலின் வெறுத்திருந்து பாருங்கள். ஈவினிங்குள்ளே நீங்கள் இது போடுறதுக்கு முன்னாடி அவர் அறிக்கை கொடுப்பார், பொறுத்திருந்து பாருங்கள் பிரதர். அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் அதை தூக்கி கூட விட்டாலும் விட்டுருவார். அதான் இது சில பெரிய பெரிய அமைச்சரே தூக்கி விட்டார். கரெக்டாக இல்லை? நீ பார்த்தீங்களா பார்க்கலையா? இப்போயே சொல்லியிருக்காரு. நேற்று நான் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். இந்த ஓரணியில் திரளுவோம் அப்படின்ற டைலாக் யார் செயலையோ தமிழ்நாடு திரளையோ அங்கே அமைச்சரே தூக்கிடுவேன், மாவட்ட செயலை தூக்கிடுன்னு சொல்கிறார்ல. ஆனால் அவருக்கும் கடுமையான நடவடிக்கை இருக்குது, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பாவம் இப்போ தாங்க அவர் பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்கிறாங்க. ஆனால் பிரதர், நம்ம இதுக்கு விவாதிக்க விடாதீங்க, நேரமே பேசுவோம். அந்த பேச்சு நீ கேட்டிங்களா? கேட்டிங்களா? கேட்கல, உண்மையை பேசணும், இதெல்லாம் கட் பண்ணாமல் போடணும். அந்த பேச்சு கேட்டிங்களா? கேட்கும்போது
அது யதார்த்தமாக தான் போகிற போக்குள்ளேயும் பேசுகிறார். திட்டமிட்டு இல்ல காமராஜர் காலி கலைஞர் அவர்கள் சொன்னதாக அதை கோட் பண்றதுக்காக தான் சொல்லியிருக்காரு. அது ஒரு யதார்த்தமாக அவர் கொண்டு போகிறாரு, சரிங்களா? ஆனால் அது வந்து தப்பு. நான் அதுக்காக வந்து அவர் பேசுகிறார். நானே ஃபஸ்ட்டு அது நான் வளர்ந்ததுமே நான் தானே முத இதே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தேன்ல. அது யாருமே கர்மவீரர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையுமே இல்லை. அவர் சுதந்திர போராட்ட வீரருங்க, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அவர் ஒரு தலைமறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தார். திருச்சி பக்கத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு ஏறக்குறை ஒரு 6 மாதம் தலைமறை வாழ்க்கை காட்டுக்குள்ளே போய் இருந்திருக்கிறார். ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியும்னா, கக்கன் எங்கள் தாத்தா கக்கன் வந்து சொல்லியிருக்கிறாரு எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர். அவர் ஏன்ட்ட சொல்லியிருக்கிறாரு, வாழ்ந்த அரசியல் அவரை மாதிரி இருக்கணும். யார் மாதிரி? கக்கனை மாதிரி இருக்கணும். அவ்வளோ பெரிய ஆள் வந்து போய் சொல்லுவாரா? காமராஜர் இங்கே இன்னும் சொல்கிறேன் பிரதர், நமக்கு வந்து பேசுகிறத நீங்கள் திருச்சி போட்டுவிட்டு சிக்கலை வளர்த்து விட்டுறாதீங்க. இன்றைக்கி வந்து போலீஸ் அமைச்சர் கூட நீங்கள் உங்கள் வேலையே எப்படி தெரியுமில்ல, உங்கள் வேலையே வந்து சிக்கல் பண்ணுறதே உங்கள் வேலை. ஐத்தமிழை பற்றி எங்களுக்கு தெரியாத பிரதர், தெரியாமல் வந்து பேட்டி கொடுக்குறோம். மேட்ரு என்னென்னா, காமராஜர் உண்மையிலே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்று கடுமையாக உழைத்தவர். அதனால தான் போலீஸ் மினிஸ்டர் கக்கனை கொடுத்தவர். அவருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்கல, எந்த ஆட்சியாளரும் கொடுக்கல. அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பரமசிவம் என்ற ஒரு தலித்துக்கு கொடுத்தவர். வரலாறு பிரதர், அவரை பற்றி பேசினா பேசிட்டே பண்ண. இன்னொன்று தெரியுமா, ஆர்எஸ்எஸ்ஸை நேருக்கு நேர் எதிர்த்தவர். அவர் எதிர்த்தான்ற ஒரே காரணத்துக்கு அவர் வீட்டில் தீயை வச்சு விட்டாங்க, தெரியுமா? தீயை வச்சு கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பின்னாடி குதிச்சு அப்படியே தப்பிச்சு வந்திருக்கிறாரு. அது மாதிரி ஒரு வீரனுங்க அவர் காமராஜர்லாம் யாருமே அப்படி பேசவே கூடாது. காங்கிரஸ்காரனுக்கே தெரியாது காமராஜரை பற்றி. நீங்கள் என்ன மேற்கொண்டு பேசுகிறீங்க தெரியாது பிரதர். காமராஜரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன்னா எங்கள் கட்சியோடைய அந்த ஐக்கான்லேயே யார் இருப்பா? புரட்சியாளர் அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர், கர்ம வீரர் காமராஜர், காகித மில்லத். இது எங்கள் வரலாறு. அதனால் காமராஜரை பற்றி யாரும் பேச வேண்டாம் என்று மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தேர்க்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.